ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஹேண்டிமேஜிக். ஈஸியாக சிம்பிளாக குயிக்காக ஒரு அகர் அகர் ஜெல்லி, மல்டிபர்பஸ் ஜெல்லி செய்யலாமா? இதுதான் அகர் அகர். இது ஒரு சீவீட், கடல் பாசின்னு சொல்லுவாங்க, சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு வெஜிடேரியன் ஜெல்லி. இது வந்து ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியான ஒரு பொருள். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி வச்சு நம்ம ஃப்யூச்சரில் நிறைய ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ அதனால் முதல்ல இந்த பேசிக் ரெசிபியை நம்ம கற்றுக்கலாம். ஓகேங்களா? மெஷர் பண்ணுறதுக்கு முதல்ல சைனா கிராஸை கொஞ்சம் சின்னதாக வெட்டிக்கலாம். அது நீளமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அளந்து எடுத்துக்குவோம். சரியாக 10 கிராம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இதனுடைய கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியம். தண்ணியோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இவ்வளோ தண்ணிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ சரியாக 10 கிராம் அளந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ 10 கிராம் வந்துருச்சு. இது போதும். சப்போஸ் வெயிங் மெஷின் இல்லை அப்படின்னா எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் நல்ல அகர் அகரை நிறச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நிறச்சிட்டு அதே கப்பில் 3 பங்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த அளவு சரியாக வரும். இப்போ அளந்து எடுத்த அகர் அகரை ஒரு வாடி தண்ணியில் நல்லா அலசிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம். மற்ற பொருட்கள் பார்க்கலாம். 1 கப் கண்டென்ஸ்ட் மில்க் வேணும். 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ்க்கு மாற்றிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச எந்த ஃப்ளேவரிங் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சேர்த்து 1 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. 2 கப் பால். இந்த பால் வந்து ஏற்கனவே கொதிக்க வச்சு ஆற வச்ச பால். அதில் ஒரு 2 கப் தேவைப்படும். அப்புறம் கலர்ஸ் வந்து நான் ரெட், எல்லோ, க்ரீன் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான கலர்ஸ் எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. மிதமான தீயில் இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் தண்ணியை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த தண்ணி கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம எடுத்து வடித்து வச்சுருக்கிற அகர் அகரை இதில் ஆட் பண்ணிடலாம். மொத்தமாக இப்போ நான் பாலோட போடலை. காரணம் முதல்ல கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா பால் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அகர் அகரை இந்த கொதி வந்த உடனே போட்டுடலாம். பாருங்கள், இப்போ கொதி வந்துருச்சு. அகர் அகரை போட்டுக்குவோம். போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. அது கரையும் வரைக்கும் கொஞ்சம் கலந்து கொடுங்க. அடுப்பை விட்டு நகர வேண்டாம். அடுப்பு மிதமான தீயில் இருக்கட்டும். இது கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம பால் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தெரியுது. ஆனால் அது பாலோடு சேர்ந்து கொதிக்கும் போது அதுவும் கரைஞ்சிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாலை சேர்த்துக்கலாம். பாலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுப்பு மிதமான தீயிலே இருக்கட்டும். ஒரு நல்ல தளன்னு ஒரு கொதி வரணும். அது வரைக்கும் நல்லா நம்ம கலந்து விடுவோம். அதை பால் அடி பிடிச்சிரும். ஸோ கவனமாக பக்கத்துலேயே இருந்து கலரி விடுங்க. பால் இப்போ நல்லா தளன்னு கொதிக்குது. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க கண்டென்ஸ்ட் மில்கை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போடுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு தடவை பாலை நல்லா கலந்து விடணும். பாலை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் போடலாம். பால் அடி பிடிச்சிரும். அதனால் மிதமான சூட்டில் வச்சு கலந்து கொடுங்க ஒரு வாட்டி. பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம பாலை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏதாவது அகர் அகர் கரையாமல் இருந்தது அப்படின்னா இந்த வடிகட்டியில் அது நின்றுடும். ஸோ ஒரு வாட்டி வடிகட்டிடுவோம். இப்போ எடுத்த பாலை வந்து நான் 3 பங்காக பிரித்து 3 கண்டெய்னரில் போட்டிருக்கேன். 3 கலர்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதனால் 3 கண்டெய்னர்ஸில் போட்டிருக்கேன். இப்போது ஒன்றுக்கும் ஒரு கலர் ஒரு ட்ராப் போதுமாக இருக்கும். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு.
இது கொஞ்சம் நேரம் நம்ம கவுண்டர்லேயே ஆறட்டும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் செட் பண்ணுறதுக்காக. எப்படியும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரமாவது ஆகும் இது செட் ஆகிறதுக்கு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நம்மளோட ஜெல்லி பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக செட் ஆகிருக்கு. இனி நம்ம இஷ்டத்துக்கு இதை பீசஸ் பண்ணி எதில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட ஃபலூடாஸில் சேர்த்துக்கலாம், ஐஸ்கிரீமில் சேர்த்துக்கலாம், ஃப்ரூட் சாலட்டில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சுவையாக ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியும் கூட. வெயில் காலத்தில் நல்லாவே இதை சேர்த்துக்கலாம். நிறைய வேரியேஷன்ஸ் பண்ணலாம். இது ஒரு பேசிக் ரெசிபி, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். இதில் நிறைய வேரியேஷன்ஸ் பண்ணலாம். இதை கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்யூச்சரில் நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ் இதை வச்சு செய்ய போகிறோம். ஸோ கண்டிப்பாக செஞ்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.